ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கையை சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி தந்து நான் சந்தோஷம் அடைய உள்ளேன். இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் சரி, உன்னை பார்த்து சிரித்தாலும் சரி, இந்த சாயிநாதன் நான் செய்யக்கூடிய அற்புதம் அந்த வெறுப்பை அன்பாக மாற்றும். உன்னை பார்த்து ஏளனமாக சிரிப்பவர்கள் எல்லாம் நீ வளர்ச்சி அடைந்ததை கண்டு ஏறெடுத்து பார்த்து நிற்கக்கூடிய ஆச்சரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும். அத்தனை சக்தியையும் நான் பெற்றிருக்கின்றேன். உன் வாழ்வில் பேரதிசயத்தை நிகழ்த்தி தரக்கூடிய வல்லமை எனக்கு உண்டு. அந்த வல்லமைகளையெல்லாம் உன் வாழ்வில் இக்கணம் நான் பயன்படுத்த தயாராகிவிட்டேன். எந்த ஒரு குறையும் இல்லாமல் மனநிறைவோடு திருப்தியான வாழ்க்கையை நீ வாழக்கூடிய அளவிற்கு சிறப்பாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற நான் திட்டம் வகுத்து விட்டேன். உன்னை தேடி தானாக நீ தேடி அனைத்தும் வந்து சேரும்படி உனக்கான நல்ல நேரத்தை வகுத்திருக்கின்றேன். உன் மீது அன்பாக இருக்கும் யாராக இருந்தாலும் தானாக உன்னிடம் வந்து சேர்ந்து விடுவார்கள். விலகி இருந்த நிலை என்பது இருந்தது. ஆனால் இனி விலகி இருக்கிறதற்கு எந்த ஒரு காரணம் இல்லாததால் உன்னோடு வந்து சேர இப்பொழுது அந்த ஒன்று சந்தோஷமான ஒன்று தகுதியை பெற்றுவிட்டது. உன்னை பற்றி நீ முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் வந்து விட்டது. உன்னை பற்றியும் சரியாக புரிந்து கொள்ள முடியாமல் அடுத்தவர்களை பற்றியும் சரியாக புரிந்து கொள்ள முடியாததால் பிரிவு என்ற நிலை இருந்தது. என் அன்பு குழந்தையே, இனி உன்னை பற்றியும் முழுமையாக புரிந்து கொண்டு பிறரை பற்றியும் முழுமையாக புரிந்து கொண்டு சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ தொடங்கி விடுவாய். உனக்காக தீர்மானிக்கப்பட்டது எங்கிருந்தாலும் உன்னை வந்து சேர்ந்தே தீரும். நீ செய்திருக்கின்ற நல்ல செயல்களின் பலன்கள் உன்னுடைய வாழ்வை வந்து அடைந்தே தீரும். கெட்டதையெல்லாம் யோசிப்பதை விட்டுவிட்டு உன் வாழ்விற்கு எது நல்லென பயக்குமோ அதை மட்டும் பற்றியே சிந்திக்க கற்றுக்கொள். தவறான தேவையில்லாத விஷயங்களில் மனதை நுழைய விடாதே. தவறு என்று தெரிந்தும் சில விஷயங்களில் இன்னும் நீ ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு எதுவும் வேண்டாம். உன்னுடைய மனதை பாதிக்கக்கூடிய அளவிற்கும் உன்னுடைய உடல்நலனை பாதிக்கக்கூடிய அளவிற்கும் எந்த ஒரு தீய பழக்கங்களுக்கும் நீ உள் செல்ல வேண்டாம். உன் மனதை அமைதியாக வைத்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு நல்ல துணை இறைவனுடைய பாதங்களில் சரணடைவது மட்டும்தான். இறைவனை எவ்வளவுக்கு எவ்வளவு நீ முழுமையாக நம்புகின்றாயோ அந்த அளவிற்கும் மேல் நீ காப்பாற்றப்படுவாய். உன்னுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய விஷயங்களில் எல்லாம் ஈடுபடாமல் உன்னுடைய நேரத்தை நீ பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் நீ ஈடுபடு. என் அன்பு குழந்தையே, எந்த ஒரு பலனும் இன்னும் கிடைத்த பாடு இல்லையே என்று உன்னை நீயே நொந்து கொள்ளாதே. உன் மீது நீ உயர்வான எண்ணங்களை வளர்த்துக்கொள். தாழ்வான எண்ணங்களை உன் மீது நீ வளர்த்து கொள்ளும்படி சிலர்கள் முயற்சி செய்து அதில் வெற்றி பெற்றதை நினைத்துதான் வேதனையாக இருக்கின்றது. உனக்குள் இருக்கக்கூடிய நல்ல நல்ல திறமைகளை எல்லாம் அதனால் வெளிக்கொண்டு வராமல் உள்ளேயே புதைத்திருக்கின்ற புதைக்கப்பட்ட அந்த திறமைகளை எல்லாம் நான் தோண்டி எடுத்து வெளிக்காட்ட முடிவெடுத்து விட்டேன். உன்னை நீ உயர்வாக எண்ணக்கூடிய எண்ணங்களை வளர்த்து கொள்ளும் பொழுது அந்த திறமைகள் தானாக உன்னிடம் இருந்து வெளிப்படவும் தொடங்கிவிடும். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.